ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுமே கண்டிப்பாக நினைப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் நம்ம சம்பாரிச்சுக்கணும், அப்படின்னா தான் நம்மளுக்கான மரியாதை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவுமே பாருங்கள். அதுலேயும் நான் 5th 1 10th 1 சொல்லியிருக்கிறது எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே பண்ண முடிகிற ஒரு விஷயந்தான். நிறைய பேர் வீட்லேயே இந்த மசாலா பொடியெல்லாம் அரைச்சி சேல் பண்ணுவாங்க. ஒரு சிலரோட கைப்பக்குவம் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி உங்களது மசாலா சூப்பராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய மசாலா கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்ககிட்ட அந்த மசாலா ரெடி பண்ணி தர சொல்லுவாங்க. இப்போ சாம்பார் பொடி, குழம்பு பொடி, இந்த மாதிரிலாம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி அரைக்கிற நிறைய பேர் இருப்பீங்க இல்லைங்களா? அவங்க எல்லாமே அது ஒரு பிஸ்னஸாகவே எடுத்து நீங்கள் செய்யலாம். அது ஒரு வேலையை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு அதில் ஆல்ரெடி அனுபவம் இருக்குது. அதனால் அதில் ஒரு நல்ல இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இந்த மாவு அரைக்கிறது, இந்த ரேசன் அரிசியெல்லாம் வச்சு இட்லி தோசை மாவெல்லாம் அரைச்சி சேல் பண்ணோம் அப்படின்னா அது 0 இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் இட்லி தோசை மாவு பக்குவமாக அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இட்லியும் வரும், சூப்பராக தோசையுமே வரும். நிறைய பேர் அந்த இட்லி தோசை மாவை அரைக்காமல் இருப்பாங்க. நான் திடீர்னு அரைக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இட்லி தோசை மாவெல்லாம் அரைச்சி சேல் பண்ணோம் அப்படின்னா அது நல்ல ஒரு இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட ஒரு அம்மா வெளியே சேர் போட்டு ஒரு போசியில் மாவு வச்சுருப்பாங்க. ஒரு கப் 15லேருந்து 20 ரூபா வரைக்கும் சொல்லி சேல் பண்ணிட்டு வர்றாங்க. வெளியே ரோட்டில் வச்சுருப்பாங்க. யார் போகிறவங்க வரவங்க யாருக்கு வேணாலும் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் சேல் பண்ணலாம். இதுவுமே ஒரு நல்ல இன்கம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான். அக்கம் பக்கத்தில் இந்த பேச்சுலர்ஸு இல்லை வயசானவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் காசு கொடுங்க, நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலை கூட நீங்கள் செய்யலாம். இப்போ பேச்சுலர்ஸ் எல்லாம் வீட்டு சாப்பாட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க சாப்பிட்டுப்பாங்க. அதே மாதிரி தான் வயசானவங்களும் சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உடம்பு சரியில்லாமல் இருக்கும். எந்திரிச்சு போய் சமைக்கணுமே அப்படின்னு எல்லாம் நினச்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி குக் பண்ணி கொடுக்கறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலை கூட நீங்கள் செய்யலாம். இது இதுவுமே ஒரு நல்ல இன்கம் வரும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வயசானவங்க இருக்காங்க, இல்லை பேச்சுலர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி விஷயம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா குக்கிங் பண்ண வரும் அப்படின்னா கண்டிப்பாக இதமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் நிறைய ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுங்களா? இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கி நீங்கள் நல்லா அயர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அயர்ன் பண்ணியுமே கொடுக்கலாம். அவங்க லாண்ட்ரி எல்லாம் ரொம்ப லேட் ஆகுது கொடுக்குறக்கு அப்படிங்கும்போது ஒரு 2 நாளுக்கு ஒரு டைம் நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட அந்த குழந்தைங்க யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கி அயர்ன் பண்ணி கொடுக்கறதுமே ஒரு நல்ல இன்கம் வரும். இந்த ஐடியா வாரமலர் புக்கில் ரீசெண்டாக நான் படித்தேன். ஸோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு அம்மா அப்பார்ட்மெண்ட் இருக்கிற குழந்தைங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கி அயர்ன் பண்ணி தந்துட்டு அதில் இன்கம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் ஆகிருந்துச்சு. ஸோ இதை கூட நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன் எடுக்கலாம். நிறைய பேர் இப்போ +2 வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே +2 10th வரைக்கும் கண்டிப்பாக படிச்சிருப்போம் இல்லைங்களா? உங்களுக்கு எந்த கிளாஸ் வரைக்கும் டியூஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த கிளாஸ் வரைக்குமே டியூஷன் எடுங்க, தாராளமாக எடுக்கலாம். இந்த ஒரு குழந்தைகிட்டேருந்து ஒரு 1000 ரூபாய் நீங்கள் மாதத்துக்கு வாங்குனீங்க டியூஷன் ஃபீஸ் அப்படின்னா கூட ஒரு 10 குழந்தைங்க அப்படிங்கும்போது எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் டியூஷன் எடுக்கலாம். டியூஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஸ்கூல்லேருந்து ஒரு சில குழந்தைங்க ஹோம்ஒர்க் எழுதுறதுக்காகவே டியூஷன் வர குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அது இன்னுமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஐடியாவுமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பூ மார்க்கெட் இருக்குது, இல்லை உங்களுக்கு நல்லா பூ கட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் நான் கடை போடுறதுக்கெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கடை போட்டு பூ விற்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட பூ கொடுங்க நான் கட்டித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழத்துக்கு இவ்வளோ ரூபி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசி கூட நீங்கள் பூ கட்டி கொடுக்கலாம். வீட்டிலேருந்தே கட்டி கொடுக்கலாம். நீங்கள் கடை வச்சு தான் நீங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எங்கள் பெரியம்மா அப்படி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவ்வளோ வருஷமாக, ரொம்ப வருஷமாக அவங்க அந்த பூ கட்டி தான் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ தான் இந்த ஒரு 2 வருஷமாக பூ கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது கூட உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் பூ கட்டி கூட நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கலாம்.
செவன்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட் பேங்கிள் செய்கிறது. இந்த த்ரெட் பேங்கிலெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் த்ரெட் பேங்கிள், த்ரெட் இயரிங் இதெல்லாம் ஒரு ஒரு டைமில் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு அக்சசரிஸாக இருந்துச்சு. ஸோ இதை கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். த்ரெட் பேங்கிலெல்லாம் நல்லா செய்ய வரும் அப்படின்னா, இல்லை நான் சேல் பண்ணுறதுக்கெல்லாம் நான் ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த த்ரெட் பேங்கிள், த்ரெட் இயரிங்லாம் செய்கிறவங்கிட்ட நான் உங்களுக்கு த்ரெட்டு சுற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் வந்து த்ரெட் சுற்றி கொடுக்கறது கூட ஒரு வேலையாக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த திருப்பூர் சைட்லலாம் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பிசிறு வெட்டலாம். இந்த திருப்பூருக்குள்ளே இருக்கிற நிறையா ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுற ஒரு வேலை என்னென்னா, இந்த பிசிறு வெட்டுறது. ஒரு கார்மெண்ட்ஸில் வந்து பீஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிசிறு வெட்டுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி நம்ம பிசிறு வெட்டுறதுனால கூட மாதங்கிறத விட வார சம்பளம் தான் பிசிறு வெட்டுறதுக்கெல்லாம். பீஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு பீஸுக்கு ₹1 அப்படின்னு போட்டிங்கன்னா கூட நீங்கள் 1000 பீஸுக்கு ₹1000 ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். பார்க்குறக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பழகிட்டோம் அப்படின்னா அதுவுமே சூப்பரான இன்கம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான். இப்போல்லாம் நிறைய பேர்த்துக்கு ஃபங்க்ஷன் போகணும், கோயிலுக்கு போகணும் அப்படிங்கும்போது இந்த சாரீ மடிப்பெடுத்து அதை வந்து கட்டிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுவே ஒரு வேலையாக வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த சாரீ ப்ரீபீட்டிங் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் சாரீ ப்ரீபீட்டிங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லா வரும். இல்லை வந்து கற்றுக்கிட்டு அதை கூட நீங்கள் அந்த வேலையை கூட நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா கூட அதுலேயுமே ஒரு நல்ல இன்கம் வரும். இப்போ கல்யாண வீட்டிலலாம் வந்து சாரீ ப்ரீபீட்டிங் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு பண்ணணும். கல்யாண பொண்ணோட அம்மா, அக்கா, தங்கச்சி, மாமியார்னு எல்லாத்துக்குமே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் தான். யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து நீங்கள் வந்து பேஸாக எடுத்து நீங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு குக்கிங் நல்லா வரும்னா குக்கிங் டிப் போடுங்க. க்ளீனிங் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா க்ளீனிங் டிப்ஸ் போடுங்க. வீட்டை எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் போடலாம். இல்லைன்னா டே இன் மை லைஃப் vlog அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வீடியோஸ் போடலாம். உங்களுடைய வீடியோ ஒரு நல்ல ஒரு ரீச் கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் சேனல்ஸ் யூடியூப்லேருந்து மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறமா ஒரு நல்ல இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது யூடியூப்லேருந்து பேமெண்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் வந்து ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன் மூலயமா ஓரளவுக்கு நம்ம நல்ல இன்கம் வந்து வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ அகாரா பிராண்ட் கூட நீங்கள் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே அப்படித்தான், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். யூடியூப் சேனல் என்னோடது வந்து மானிட்டேஷன் ஆகி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு மேலாச்சு. இன்றைக்கி வரைக்கும் யூடியூப் சார்பாக இருந்து நான் ₹1 கூட ஏர்ன் பண்ணவே இல்லை. அகாரா பிராண்ட் ப்ரொமோஷன் மூலிமா தான் ஒரு டீசெண்டான சேலரி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் அகாரா பிராண்டோட கொலாபரேஷனும் வச்சுருக்கேன் அப்படின்னு மட்டும் நான் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை. எனக்கு வந்து அகாரா பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கு நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதை மட்டும்தான் மல்டிபிள் டைம் உங்களுக்காக ப்ரொமோஷனுக்கு கொண்டு வந்திருப்பேனோ தவிர மற்றபடி நான் ரெகுலராக யூஸ் பண்ணாத எந்த பொருளையுமே உங்களுக்கு வந்து மல்டிபிள் டைம் நான் வந்து காமிச்சிருக்கவே மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஹேர் வேல்மிசர் ட்ரையர் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதை வந்து பாப்பாவுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவளுக்கு வந்து ஸ்கூல் டைமில் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணி விட்டேன் அப்படின்னா அதுக்காக வந்து அந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவோன்னு தவிர மற்றபடி நான் அதை பெருசாக நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. பொருள் அனுப்பிச்சு ஒரு மாதம் வரைக்குமே நான் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எனக்கு நல்லா இருக்குது, என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சினா மட்டும்தான் அதை வந்து உங்களுக்கு சஜஷனுக்கே கொண்டு வர்றேன். இல்லைன்னா நான் அதை சஜஷனுக்கு கொண்டு வர்றதே கிடையாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இந்த சேனலோட வளர்ச்சிக்கு முழுக்க காரணம் நீங்கள் தான். எனக்கு வந்து அகாரா பிராண்டில் மட்டும் கிடையாது, நிறைய ப்ரொமோஷன் வந்து ஆஃபர்ஸ் வந்துச்சு. சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எடுத்த உடனே நீ அகாராக்கு மட்டுமே சொல்லிகிட்ருக்க, அகாராக்காகவே வீடியோஸ் போடுற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறீங்க. அப்படி கிடையாது. ஒரு இன்கம் வர்றதுனால மட்டும் இல்லாமல் அது வந்து ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்காக சஜஷனில் கொண்டு வரணும் தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அதை குறைச்சிக்கிறேன். இப்படி நீங்கள் யூடியூப் சேனல் மூலயமா கூட நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லரிங் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட நீங்கள் கற்றுக்கங்க. இந்த டெய்லரிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. ப்ளவுஸு, சுடிதார் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். அதில் ஒரு நல்ல இன்கம் வரும். வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸுக்கே வந்து எங்கள் ஏரியாலலாம் 300லேருந்து 400 வாங்குறாங்க. இதே லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் 500 வரைக்குமே வாங்குறாங்க. ஸோ அதில் ஒரு நல்ல இன்கம் இருக்குது. அதுவும் வந்து இந்த
ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நல்ல ஒரு இன்கம் வந்து நம்மளுக்கு வரும். நிறைய ப்ளவுஸ் எல்லாம் வர்றதுனால ஒரு நல்ல இன்கம் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியாஸ் நிறைய கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.